nmms மேட் மனத்திறன் தேர்வில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது தொடர்பை கண்டுபிடித்து விடையை கண்டுபிடிக்கிற மாதிரியான வினாக்களுக்கு எப்படி விடை காண்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்பை கண்டுபிடித்து விடையை கண்டுபிடிக்கக்கூடிய வினாக்களை பொறுத்த வரைக்கும் எண்கள் சார்ந்த கணக்குகளுக்கு ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது விகித குறியீடு போட்ட மாதிரியான அந்த கணக்கு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு இதே மாதிரியே தொடர்பை கண்டுபிடிச்சி விடையை கண்டுபிடிக்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸினுடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். இப்போது இதில் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது 18th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கிளாத் அப்படின்ருக்கு, அதற்கு என்ன விடை வரும் அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. மில், டெக்ஸ்டைல், ஃபைபர், யான் அப்படின்னு 4 ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தயாரிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி கிளாத் அப்படிங்கிறத துணி அப்படிங்கிறத எங்கே தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லில் தயாரிப்பாங்க இல்லையா. அப்போது அந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கக்கூடிய மில் அப்படிங்கிறதா இந்த கிளாத்துக்கு வரும். சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் தொடர்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செகண்ட் கொஸ்டின், 19th கொஸ்டின், ஐலேண்ட் வாட்டர்னு கொடுத்துருக்கு. ஒயாசிஸ் அதற்கு என்ன ஆன்சர் வரும்னு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஐலேண்ட் அப்படிங்கிறது தீவு சரியா. அப்போ அந்த தீவை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும் ஓகேவா. அப்போது ஒயாசிஸ் அப்படிங்கிறது ஒரு பாலைவன சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தை குறிப்பதாக வைத்துக்கலாம் சரியா. அப்போ பாலைவனத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாலைவனத்தை சுற்றி என்ன இருக்கும்? மண் தான் இருக்கும், மணல் தான் இருக்கும் இல்லையா. அப்போ சாண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் சரியான விடை. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சுற்றி என்ன இருக்குது, அதோட சுற்றி சரௌண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுடைய தொடர்பாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஐலாண்டை சுற்றி என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. அதே மாதிரி ஒயாசிஸை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட் இருக்கும். அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். தேர்டு கொஸ்டின், 20th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம குறிக்கணும். இப்போது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதே நம்பரை பேஸ் பண்ண ஒரு லெசன் இல்லையா. மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் யாரை பற்றி படிப்போம்னா ஒரு பியூப்பிளை பற்றி படிப்போம். ஒரு கிங், அந்த மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களை பற்றி நம்ம படிப்போம் சரியா. அப்போது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பியூப்பிள் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி படிக்கிறதுனால இதுலேயும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன், சரியான ஆன்சர் ஓகேவா. இந்த தேர்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் பேஸான விஷயம், ஹிஸ்ட்ரியில் பேஸான விஷயம் பியூப்பிள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. மேக்ஸில் நம்பர் அப்படிங்கிறது பேஸான விஷயம், ஹிஸ்ட்ரியில் பியூப்பிள் அப்படிங்கிறது தான் பேஸான விஷயமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொக்கே ஃப்ளார்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு டேஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பொக்கே அப்படின்னா என்னென்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது சென்டென்ஸை அப்போ எதை வச்சு தொகுக்கிறாங்க அல்லது சென்டென்ஸை பிரித்தா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் ஓகேவா. நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்ததை நம்ம சென்டென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இதை பொறுத்த வரைக்கும் பொக்கேவை பிரித்தோம் அப்படின்னா ஃப்ளார்ஸ், சென்டென்ஸை பிரித்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பிரிக்கிறது அப்படிங்கிறத இதனுடைய தொடர்பாக நம்ம வச்சுக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 22, வால்யூம், லிட்டர், ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்றத டேஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இப்போது கன அளவு, வால்யூம் அப்படிங்கிறது கன அளவை குறிக்கும். கன அளவை பொறுத்த வரைக்கும் லிட்டரில் குறிப்பிடலாம். அதாவது கன அளவை லிட்டர் என்ற அலகால் குறிப்பிடலாம், ஒரு யூனிட்டால் குறிப்பிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபோர்ஸ் அதாவது விசை, விசையை எந்த யூனிட்டால் குறிப்பிடுவார்கள், விசையை எந்த அலகில் குறிப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசையின் அலகு நியூட்டன் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. இதை பொறுத்த வரைக்கும் யூனிட் அப்படிங்கிறத இதனுடைய தொடர்பாக இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23, விராட் கோலி கிரிக்கெட், பிவி சிந்து டேஷ் அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க.
விராட் கோலி இஸ் எ கிரிக்கெட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ பிவி சிந்து என்ன கேமில் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்மிண்டன். ஓகேவா, அப்போது பேட்மிண்டனுடைய பிளேயர் தான் பிவி சிந்து. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 23 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளே பண்ணுறாங்க, என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான தொடர்பாக இருக்குது. ஸோ பிளேயர் அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பேட்மிண்டன் அப்படிங்கிறதான் இதில் பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர். 24th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் மெல்ட் வாட்டர் டேஷ் அப்படின்னு இருக்குது. கேண்டில் மெழுகுவர்த்தி, இதை ஹீட் பண்ணோம்னா சரிங்களா, சூடுபடுத்தினோம்னா என்னவா மாறும்னா மெல்ட் ஆகிடும், அதாவது உருகிடும். அப்போது இங்கே ஹீட் அப்படிங்கிற தொடர்பு இருக்குது. ஸோ வாட்டரை ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஹீட் அப்படின்ற தொடர்புனால வாட்டரை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், பாயில் ஆகும், அதாவது கொதி நிலையை அடையும். ஸோ அந்த ஆன்சர் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் குட் பேட் ரூஃப் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்காங்க. குட்டினுடைய ஆப்போசிட் பேட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த தொடர்பை பொறுத்த வரைக்கும் குட்டுக்கும் பேடுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரூஃபுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ரூஃப் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய கூரையை குறிக்கும். ஸோ கூரை அப்படின்னா தரையை தான் நம்ம அதனுடைய ஆப்போசிட்டாக வச்சுக்க முடியும். ஸோ ரூஃபுக்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர். ஓகே, அப்போது செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது தான் இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர். ஸோ ரூஃபுக்கு ஆப்போசிட் ஃப்ளோர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட்டர் ஐஸ் ஸ்டீம் அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. என்ன வரும்னு இப்போது வாட்டர் வந்து ஐஸாக மாறுது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து கூல் பண்ணோம்னா, அதாவது குளிர்ச்சியடைய வைத்தால் அது வந்து ஐஸாக மாறும். ஒரு தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதாவது குளிர்ச்சியடைய வைத்தால் என்னவா மாறுது, ஐஸாக மாறுது. ஸோ அதே மாதிரியே ஸ்டீம் அதாவது நீராவி, இதை குளிர வைத்தால் என்னவாக மாறும் அப்படின்னா நீராவியை குளிர வைக்கும்போது அது நீராக மாறும், அதாவது வாட்டராக மாறும். ஸோ செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஆன்சர். இதை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குளிர வைத்தல். சரிங்களா, அதுதான் இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு தொடர்பாக இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் இந்தியா பிரசிடெண்ட் ஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு, கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரை விட முதல் குடிமகன்னு நாம் யாரை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், அதாவது ஜனாதிபதி, குடியரசுத் தலைவரை தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்தியாவினுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட். ஓகேவா, அப்போது ஸ்டேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே யார் முதல் குடிமகன் அப்படின்ற ஒரு தகுதியை பெறுவார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்னர். இந்தியாவில் பிரசிடெண்ட் கையெழுத்து போட்டால் தான் சட்டங்கள் நடைமுறைக்கு வரும், சரியா? அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் சட்டங்கள் நடைமுறைக்கு வர்றதுக்கு கவர்னருடைய கையெழுத்து அவசியம், சரிங்களா? கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் அந்த சட்டமானது நடைமுறைக்கு வரும். ஆக இந்தியாவில் பிரசிடெண்ட் என்ன ஒர்க்கில் இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஸ்டேட்டில் அதே மாதிரியான ஒர்க்கை பார்க்குறவர் கவர்னர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர்.